ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப் டாக்கீஸ். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, இபி டிபார்ட்மெண்ட் நம்ம மின்சாரத்துறையிலேருந்து புதிய வேலைவாய்ப்பு ஒன்று அறிவிச்சிருக்கிறாங்க. எந்த ஒரு தேர்வும் கிடையாது, தேர்வே இல்லாமல் இபி டிபார்ட்மெண்ட்டோட வேலைங்க. அதுவும் நிரந்தர அரசு வேலைவாய்ப்பு தான். உங்களுக்கான சேலரி ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா 35,400லேருந்து 1,12,400 வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு 24/12/2024 வரைக்கும் டைம் கொடுத்துருக்குறாங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். அசிஸ்டன்ட் அப்படின்ற கேட்டகரியில், உதவியாளர் கேட்டகரியில் ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா எப்போவாது தான் வரும். இப்போ நான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மின்சாரத்துறையிலேருந்து நமக்கு எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வரல. தற்போது இந்த வேலைவாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. நம்ம தமிழகத்தை சேர்ந்த 38 மாவட்டத்தில் ஆண் பெண் இருபாலரும் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்கு, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற முழு தகவலை வீடியோக்குள்ளே முழுமையாக ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லியுமே வரக்கூடிய தமிழக அரசு வேலைவாய்ப்புகள் மற்றும் மத்திய அரசு வேலைவாய்ப்புகளை பற்றி முழு தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டான www.jobtalkies.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் டெய்லி காலையிலையும் ஈவினிங்கும் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக உங்களுக்கு அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். கூகுளில் jobtalkies.in அப்படின்னு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து லோட் ஆகும். ஸோ இதில் டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர்லேருந்து எல்லா பிளானரும் அப்டேட்டடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான லாஸ்ட் டேட் ரிமைண்டர், எப்போ வந்து லாஸ்ட் டேட் வருது அப்படின்ற வேலைவாய்ப்பு இருந்துன்னா லாஸ்ட் டேட் ரிமைண்டர் உங்களுக்கு இருக்கும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்னென்ன ஜாப்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்ற அப்டேட் இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்ளிகேஷன் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் டாப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன, அதே மாதிரி அட்மிட் கார்ட்ஸ் என்னென்ன ரிலீஸ் ஆகிருக்கு, ரிசல்ட் என்னென்ன வந்திருக்கு. அவங்களுக்கு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது தமிழகத்தோட டாப் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கொடுத்துருப்போம். எக்ஸாம்பிளுக்கு இப்போது நீங்கள் இந்த சத்துணவு திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே கிளிக் இயர் லிங்க்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்கும். ஸோ அந்த வேலைவாய்ப்பை பற்றின அனைத்து தகவலும், எப்போ லாஸ்ட் டேட்டு, எப்போ அப்ளை பண்ணணும், என்னென்ன மாவட்டத்தில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, லாஸ்ட் டேட் என்ன, அதே மாதிரி உங்களுக்கான அப்ளிகேஷன் இங்கே கொடுத்துருப்போம். எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு இதிலவே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன வேலைவாய்ப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் www.jobtalkies.in நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சர்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் இருக்கும். உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ், லேட்டஸ்ட் ஜாப்ஸ் சொல்லி தனித்தனியாக கொடுத்துருக்கோம். எல்லாத்தையும் நீங்களே வந்து செப்பரேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் எல்லாரோட லிங்க் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா நம்மளோட சோஷியல் மீடியா நெட்வொர்க்லேயும் ஜாயின் பண்ணிக்க முடியும். இதில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க, யூடியூப்பில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உடனுக்குடன் உங்களுக்கான தகவல்கள் அதில் வந்துக்கிட்டே இருக்கும். என்னென்ன ஜாப்ஸ் அப்டேட் பண்ணுறோம் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எந்த வேலையும் மிஸ் பண்ணாமல் எல்லா வேலையும் பார்த்துக்கலாம். இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியலாக வந்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன் இது தான். எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா பவர் கிரிட்லேருந்து நமக்கான வேலை வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரெக்யர்மெண்ட் ஆஃப் ப்ரொஃபஷனல்ஸ் இன் என்விரான்மெண்ட் மேனேஜ்மெண்ட், சோசியல் மேனேஜ்மெண்ட், HR and BR டிசிப்ளின்ஸ் அஸ் ஆஃபீஸர் ட்ரெயினி அப்படின்ற கேட்டகரியில் உங்களை ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. ஸோ ட்ரெயினி கேட்டகரியில் எடுக்கிறனால நமக்கு வந்து மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருந்தால் போதும். ஸோ எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஆஃபீஸர் ட்ரெயினி என்விரான்மெண்ட் மேனேஜ்மெண்ட்டில் நமக்கு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 14 காலி பண்டம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சோசியல் மேனேஜ்மெண்ட்டில் 15, ஆஃபீஸர் ட்ரெயினிங் HRல 35, PRல 7 காலி பண்டம் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி பவர் கிரிட் CTUன்னு சொல்லிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக நமக்கு ஒரு 2 காலி பண்டம் இருக்குது. ஸோ இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு என்விரான்மெண்ட் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கேட்டகரியிலலாம் நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி அப்படின்ற கேட்டகரி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான எசென்ஷியல் குவாலிஃபிகேஷனாக 2 இயர்ஸ் ஃபுல் டைம் மாஸ்டர் டிகிரி இன் என்விரான்மெண்ட் படிச்சிருக்கணும். அதே மாதிரி சோசியல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும். ஆஃபீஸர்
ட்ரெயினி ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி, டிப்ளமோ, MBA இன் HR, பர்சனல் மேனேஜ்மெண்ட்டில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா விண்ணப்பிக்கலாம். ஆஃபீஸர் ட்ரெயினி பிஆரை பொறுத்தவரைக்கு கிராஜுவேட் படிச்சிருந்தீங்கன்னா போதும் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதற்கான வயது வரம்பா 18 வயசுலேருந்து 28 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். ஸோ as per the கவர்மெண்ட் ரூல் படி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. SC/ST ஸ்டூடெண்ட்ஸ்னால் 5 வருஷம், OPCனா 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதையுமே யூஸ் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா SC/ST, PWD கேண்டிடேட்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மேன்ஸ் இவங்களுக்கெல்லாம் எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. மற்றவங்களுக்கு 500 rupees நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் SC/ST ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா 50% மார்க் இருந்தால் போதும். மற்றவங்க வந்து பார்த்திங்கன்னா 60% மார்க் எடுக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ரிலாக்ஸேஷன் ஆஃப் அப்பர் ஏஜ் லிமிட் நம்ம பார்த்துட்டோம், ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் CWS, OPC சர்டிஃபிகேட்ஸ்லாம் எந்த மாதிரி வாங்கணும் அப்படின்ற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி தேதி வந்து பார்த்திங்கன்னா 24/12/2024 வரைக்கும் டைம் கொடுத்துருக்குறாங்க. அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் போய்ட்டு நம்ம வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி, முக்கியமாக எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் மீட் ஆகுதோ அவங்களாம் இந்த பதவிக்கு கரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணும்போது உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 50 KB, சிக்னேச்சர் 50 KB, டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரிக் இல்லை பர்த் சர்டிஃபிகேட் 3 MP எவ்வளோ இருக்கணும் அப்படின்ற டீட்டெயிலும் இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் ஆல்ரெடி நம்ம வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுவோம், பேங்கிங் எக்ஸாம் எல்லாத்துக்குமே இது ஆல்ரெடி வச்சுருப்போம். ஸோ அதே மெத்தடில் MP மட்டும் அந்த சைஸ்க்குள்ளே வச்சுட்டு நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிடலாம். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ இங்கே நம்ம சொன்ன மாதிரி எவ்வளோ மார்க் எடுத்தால் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி அப்படின்ற டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க. இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணிவிட்டு நல்லா ரீட் பண்ணிவிடுங்க. உங்களோட எஜுகேஷன் அண்ட் ஏஜ் லிமிட் மீட் ஆச்சு அப்படின்னா உடனே இந்த பதவிக்கு அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ முக்கியமாக இதற்கான சம்பளத்தை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டூரிங் ட்ரைனிங்கில் வந்து சேலரி பாருங்கள், பர் ஆனம்க்கு வந்து 10.70 லட்சம் கொடுக்குறாங்க. ஆஃப்டர் கம்ப்ளீஷன் வந்து பார்த்திங்கன்னா 21.40 லட்சம் உங்களுக்கான சேலரியாக இருக்கும். 21 LPA அப்படின்றது பெரிய லெவல் சேலரிங்க. ஸோ ஸ்டார்டிங் நமக்கு 40,000 அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பர் மந்த்துக்கு 1.5 லட்சம் வரைக்கும் நமக்கான சேலரி கிடைக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க உடனே இந்த பதவிக்கு அப்ளை பண்ணிவிடுங்க. இதோட லிங்க் எல்லாமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவுகளுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.